இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஜீரோ எஃப்ஐஆர்னா என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குற்றம் நடந்த இடம் பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம முதலில் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் நடைமுறை தான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் எங்களோட எல்லைக்குள்ளே நடக்கலைங்கிறக்காக போலீஸார்ட்ட புகாரை மறுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த பகுதியின் காவல் நிலையத்திற்கு வழக்கை மாற்றி அனுப்புவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சென்னையை சேர்ந்த ரவிங்கிறவங்க மதுரையில் இருக்கும்போது கொள்ளையடிக்கப்படுங்கிறாங்க. அவர் உடனடியாக அருகில் உள்ள எந்த காவல் நிலையம், மதுரை காவல் நிலையத்தில் ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். பின்னர் அந்த வழக்கு சம்பவம் நடந்த காவல் நிலையத்திற்கு மாற்றப்படும். ஜீரோ எஃப்ஐஆர்னால் என்னென்னா, குற்றம் நடந்த இடத்தை பொருட்படுத்தாமல் எந்த காவல் நிலையத்திலும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யும் நடைமுறை தான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு லா நியூஸை தெரிந்து கொள்ள நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.